அதாவது ஆதவ் அர்ஜுனா தனக்கு பேரும் புகழும் ஏதாவது ஒரு வகையிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையாவது கிண்டி பேசினால் தான் பிரபலமாக முடியும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே அவர் அப்படிப்பட்ட கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலை இல்லை. வழக்கு போடலன்னா ஏன் வழக்கு போடலன்னு கேக்குறீங்க, வழக்கு போட்டா இது என்ன பழிவாங்க நடவடிக்கையான்னு கேக்குறீங்க. இதே இது அதுக்கு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடாக மதசார்பின்மை பற்றி ஆளுநர்கள் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஒரு ஆளுநர் அப்படி கூட இந்தியாவில் இருக்க யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தமிழக சுற்றுச்சூழல் துறை, தமிழகத்தில் இருக்கின்ற தன்னார்வ அமைப்புகள், கிரீன் நீடா போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து 32 மாவட்டங்களிலும் 1 கோடி பனை விதைகள் நடவு செய்கின்ற இலக்கை நோக்கி இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நமது மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் 1,70,000 விதைகள் ஒரே நாளில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் நடவு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு 7 லட்சம் பனை விதைகளை இன்றைக்கு சேகரித்திருக்கிறார்கள். இந்த 7 லட்சம் பனை விதைகளும் ஒரு வார காலத்துக்குள்ளாக நடவு செய்யப்பட்டு அடுத்த கட்டமாக கூடுதலாக தமிழ்நாட்டில் அதிக பனை விதைகள் நடவு செய்கின்ற மாவட்டமாக புதுக்கோட்டை என்கின்ற இலக்கை நோக்கி இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க பயோபீனிங் குப்பை கிடக்குலாம் அகற்றுவோம் போயிட்டு இருக்கு. அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இப்போ 249 இடங்களில் அந்த பணிகள் நடைபெற்றது. அதுல பாத்தீங்கன்னா 145க்கும் மேற்பட்ட இடங்களில் முழுமையாக பயோமைனிங் முறையில் அந்த குப்பைகள் அகற்றப்பட்டு அந்த இடங்களில் உயிர் நிலங்களாக மீட்கப்பட்டு குறுங்காடுகள் மியாவாக்கி முறையில் அமைக்கப்பட்டு அந்த நிலத்தினை மீட்டெடுக்கின்ற அளவில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் இன்றைக்கு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலும் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. விரைவில் அந்த பயோமைனிங் முறையில் எங்கெல்லாம் நடைபெற்றதோ அந்த பணிகள் முழுமையாக பிரித்தெடுக்கப்பட்டு அந்த உயிர்நிலங்களாக மீட்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 2040 நம்ம ரொம்ப மோசமா மாற்று மோசமா சொல்லிட்டாங்க. அது நம்ம தமிழ்நாடு தடுக்க முடியாது. அதான் இது உலகளாவிய பிரச்சனை. உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமா எடுக்க வேண்டிய நடவடிக்கை இன்றைக்கு. அதன் மூலமாக கார்பன் அதிகமாக வெளியேற்றத்தின் காரணமாக இன்னைக்கு குளோபல் வார்மிங் இப்ப கூட வெயில் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா இன்னும் பல்வேறு பேரிடர்களை நாம இன்றைக்கு சந்திக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா புயல் வெள்ளங்கள் கடந்து இன்றைக்கு அண்மையில் ஏற்பட்ட கேரளாவில் வயல்நாடு ஏற்பட்ட மலைச்சரிவின் காரணமாக பல்வேறு பாதிப்புகளை நாம் சந்திக்க நேர்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கூட 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்றைக்கு வெப்பநிலை செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் கட்டமா பசுமையான தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக 23% தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பை 33% உயர்த்துவதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பசுமை தமிழகம் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். நேற்றைய தினம் 2ஆம் ஆண்டு விழாவை தொடங்கி வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 7 கோடி மரங்கள் நடவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 10 கோடி மரங்கள் என்ற இலக்கை நிர்ணயித்து அந்த பணிகளை தொடங்கி இருக்கிறோம். அதே மாதிரி கடலோர பகுதிகள் கடல் அடிப்படை தடுப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி தமிழ்நாடு ஈரநிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் 16 ராம்சார் சைட் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. முழுமையாக இன்றைக்கு முதலமைச்சர் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நீர்நிலைகள் காற்று மாசு முழுமையாக ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. இயற்கை சூழ்ந்த பூமியாக பசுமை சூழ்ந்த பூமியாக வனத்துக்குள் தமிழ்நாடு என்ற நிலையை நோக்கி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுற்றுச்சூழலை எடுத்துக்கொண்டு செல்கிறார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்பாடாக மதசார்பின்மை பற்றி ஆளுநர்கள் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஒரு ஆளுநர் அப்படி கூட இந்தியாவில் இருக்க யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. அது அதில் இருக்கக்கூடிய மதசார்பின்மையை பற்றி கூறுவது என்பது அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே விமர்சிப்பதற்கு பொருத்தமான ஒன்றாகும். எனவே அதற்கான விளைவுகளை நிச்சயமாக உரிய வரையிலே மைய அரசு எடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதாவது
இந்தியாவில் இருக்க எல்லா சட்டக்கல்லூரிகளையும் அரசு சட்டக்கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தினுடைய அரசு சட்டக்கல்லூரிகளில்தான் அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. இதை மாண்புமிகு நீதியரசர்கள் கூட நேரிலே சென்று பார்க்கலாம். தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு சட்டக் கல்லூரிகளுடைய நிலைப்பா எப்படி இருக்கிறது, வெளி மாநிலங்களிலே எப்படி அரசு சட்டக் கல்லூரிகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் பார்க்கலாம். தனியார் சட்டக் கல்லூரிகளை விட பன்மடங்கு வசதிகளை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒரு சட்டக் கல்லூரி தான் நம்முடைய அரசு நடத்துகிற சட்டக் கல்லூரியாகும். அதாவது ஆதவ் அர்ஜுனா தனக்கு பேரும் புகழும் ஏதாவது ஒரு வகையிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையாவது கிண்டி பேசினால் தான் பிரபலமாக முடியும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்திலே அவர் அப்படிப்பட்ட கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறாரே தவிர நிச்சயமாக அப்படிப்பட்ட நிலை இல்லை. இதை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதற்கு மேல் வேறு தெளிவு இல்லை. அந்த கட்சியினுடைய தலைவர் சொன்னதுக்கு பிறகு அந்த கட்சியை கீழே இருக்கவங்க யார் சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனுடைய தலைவர் இதை மிக தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அரசியல் பழிவாங்க நடவடிக்கை வழக்கு போடலன்னா ஏன் வழக்கு போடலன்னு கேக்குறீங்க, வழக்கு போட்டா இது என்ன பழிவாங்க நடவடிக்கைன்னு கேக்குறீங்க. இதே இது அதுக்கு அதாவது தொடர்ந்து விசாரித்து யார் யார் மீது குற்றச்சாட்டுகள் ஏற்படுகின்றனவோ அதையெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறது.